வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதில் வரக்கூடிய கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் பேப்பருக்கான ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் இதை தாங்க சார், இதுக்காக ஒரு வீடியோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கம்பல்சரி பேப்பர்ஸ் வரும். இது வந்து குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஒரு பேப்பர் கம்பல்சரி இங்கிலீஷ் பேப்பர், இன்னொன்று கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர். இந்தியன் லாங்குவேஜ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணி அந்த பேப்பர் எழுதலாம். ஸோ இந்த 2 பேப்பருமே குவாலிஃபையிங் தான். இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து டோட்டல் மார்க்ஸில் சேர்த்து ஆட் பண்ண மாட்டாங்க. 25% இதில் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். இந்த 2 கம்பல்சரி பேப்பர்ஸ் இதனுடைய டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். ஸோ 300 மார்க்கில் கேள்வி வரும். அதில் 25% மினிமம் எடுத்து பாஸ் பண்ணாலே போதும். சரி, இப்போ கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் இதில் தமிழ் லாங்குவேஜ்க்கான ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணுறது இதை நம்ம பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, புக் லிஸ்ட் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக ஐஏஎஸ் எக்ஸாம்னு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ப்ரொஃபஷனலாக அட்வைஸ் பண்ணுவேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசுகிறாருன்னா ஐஏஎஸ் எக்ஸாமை ப்ராப்பராக பாஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையை தான் நான் சொல்லுவேன். ஐஏஎஸ் எக்ஸாம்னு வந்துட்டா குவாலிட்டேட்டிவாக படிக்கணும், அறிவுபூர்வமாக படிக்கணும், இன்டெப்த்தாக நாலேஜை கெயின் பண்ணணும். நிறைய ரிசோர்ஸ் இருந்து கண்டபடி மனப்பாடம் பண்ணுறது பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் கிடையாது. அதனால் நிறைய ரிசோர்ஸ் வேணும்னு கேட்காதீங்க. அதை நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். லிமிட்டட் ரிசோர்ஸ்லேருந்து குவாலிட்டேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணணும், புரிஞ்சு படிக்கணும், ப்ராக்டிஸோடு சேர்ந்து படிக்கணும். அப்படி பண்ணாதான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் இதுக்குமே நான் லிமிட்டடான ரிசோர்ஸை தான் எப்பயுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு விதமான மெத்தன போக்கில் விட்டுருவாங்க. நிறைய மாணவர்கள் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரிங் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கக்கூடிய 7 பேப்பர் ஆப்ஷனல், மற்ற ஜிஎஸ் பேப்பர், எஸ்ஏ, இதுலலாம் நல்ல மார்க் எடுத்துட்டு குவாலிஃபையிங் பேப்பரில் விட்டுட்டு வந்துடுவாங்க. இது பாருங்க, மிகப்பெரிய ஒரு சோகம். முக்கியமான எல்லாத்துலேயும் மார்க் எடுத்துட்டு இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டு வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த தப்பு பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளசன்சி. இது ஈஸி தானே, நான் அது ஸ்கூல்லேயே படித்தேனே அப்படின்ற ஒரு இதோடு போவாங்க. அங்கே போய் அவங்களால சரியாக பண்ண முடியாது. அந்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்ளை பண்ணி சரியாக அட்டென்ட் பண்ண முடியாமல் வந்துடுவாங்க. இது டிசாஸ்டரில் கொண்டு போய் விட்டுரும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் ஜென்ரலாக நம்மள நிறைய பேர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியமில் ஹையர் ஸ்டடீஸை முடிச்சிருப்போம். இதில் பிரச்சனை என்னென்னா ஒரு லாங் கேப் வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் கூட வரும் நிறைய பேருக்கு. இந்த கேப்பும் ஒரு ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது, எழுதுறது, இதிலெல்லாம் கூட ஒரு கேப் ஆகிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதே ஒரு மிகப்பெரிய சவால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம மைண்டில் வைக்கணும். காம்ப்ளசன்சி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பேப்பரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் நம்ம லாங்குவேஜ் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டில் தான் வரும். ரொம்ப கஷ்டமானலாம் யூபிஎஸ்சி கேள்வி வைக்காது. அப்போ இந்த கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர்ன்றது ரொம்ப பூதாகரமான விஷயம்லாம் கிடையாது. அதை நினச்சி பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு விதமான மெத்தனமாகவும் போகக்கூடாது, அதுவும் ஆபத்து. ஸோ இதுதான் நமக்கு இந்த லாங்குவேஜ் பேப்பருடைய அப்ரோச். லாங்குவேஜ் பேப்பர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் உள்ள டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ கேள்விகள் எதை வச்சு வரும் அப்படின்னா, எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வரும். பேசேஜ் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ரீட் பண்ணணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கீழே கேள்விகள் கொடுப்பாங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். இது வரும். அது இல்லாமல் ப்ரெசி ரைட்டிங் வரும். ஸோ ப்ரெசி ரைட்டிங் அப்படின்றது ஒரு லென்த்தியான ஒரு பேசேஜ் இருக்கும். அதை படிச்சுட்டு உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு 1/3 நீங்கள் சுருக்கி அதை எழுதணும். இதுவும் இந்த பேப்பரில் வரும். அது இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இங்கிலீஷில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், அதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இன்னொரு ஆர்டிக்கலை அப்படியே தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அது இல்லாமல் ஜென்ரல் யூசேஜ் அண்ட் வொக்காபுலரி வச்சு நிறைய கேள்விகள் வரும். மீனிங், ஆப்போசிட், இதெல்லாம் வரும். அது இல்லாமல்
நம்ம இந்த சொந்த வாக்கியத்தை வச்சு அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம வாக்கியம் எழுதணும். நம்ம ஸ்கூலில் எழுதியிருப்போம் இல்லையா, அதே தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் லெவலில் நம்ம என்ன பண்ணியிருப்போமோ அந்த அளவுக்கு தமிழ் ப்ரொஃபிஷியன்சியை தான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்குது. இது மிகப்பெரிய சவால் எல்லாம் கிடையாது. சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், இது யூபிஎஸ்சி வெப்சைட்குள்ளே இருக்கும். பொறுமையாக உள்ளே போனோம், ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவசரப்படக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரியா? இதை நீங்கள் பண்ணணும். சரி, என்ன ரிசோர்ஸில் படிக்கலாம்? நான் எப்பவுமே லிமிட்டடான ரிசோர்ஸ் தான் சொல்லுவேன், இதை படித்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் இருக்குல்ல, அந்த சமச்சீர் புக்ஸ், எஸ்சிஆர்டி புக், அதை வாங்குங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் புக்கை வாங்குங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் புக்கை வாங்கி ஃப்ரீ டைமில் அதை ரீட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு ஸ்கூல் முடிச்சோன்னே கேப் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கூல் புக் எடுத்து இப்போ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த வொக்காபுலரி ஆகட்டும், ஸ்பெல்லிங்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அந்த வேர்டு அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஆகட்டும், இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணணும். இதை பண்ணும்போதே எழுதி பார்க்கணும். ஸோ ஓரலாக ரீட் பண்ணால் போதாது, விஷுவலாக பார்த்தா போதாது, எழுதி பார்க்கணும். ஒரு 6ஆம் கிளாஸ் புக் எடுங்க, அந்த புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குன்னு வைங்க, அந்த ஸ்டோரியை அப்படியே நீங்கள் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எடுத்துங்க, சமச்சீர் புக் எடுத்துங்க, அதில் சப்ஜெக்ட் புக் எடுத்தாலே போதும். எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுக்கலாம். அதை எடுத்து அதன் மூலமாக நீங்கள் தமிழ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுங்கள். இதை பண்ணுங்க போதும். ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை பண்ணால் போதும். ரெண்டாவது விஷயம், தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. ஸோ நியூஸ் பேப்பரை ஒரு 10 நிமிஷம் டெய்லிக்கும் நீங்கள் எடுத்து படித்தா போதும். ஓகேவா? இதை நீங்கள் பண்ணணும். ஸோ நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அட் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஆல்மோஸ்ட் வேலையே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ப்ராபப்ளி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிக்கிறீங்க இல்லையா, முடித்த உடனேயே இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். டெய்லிக்கும் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பண்ணால் போதும். உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மேகசின்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கி படிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த சினிமா மேகசின் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த என்டர்டைன்மெண்ட் மேகசின், சும்மா இதை கூட வாங்கி படிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் படிக்கிறீங்க, நடுவில் போர் அடிக்குதா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் நியூஸ் எடுங்க, அதை எடுத்து படிங்க, ஜாலியாக படிங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்க போதும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த நாட்களில் சப்ஜெக்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இடையில் இருக்கக்கூடிய டைமில் ஒரு லெஷர் ஆக்டிவிட்டியாக எடுத்து பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க. நான் சொன்னது போல் சமச்சீர் புக் எடுத்துங்க, தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துங்க, தமிழில் வரக்கூடிய இந்த மேகசினை எடுத்து படிக்கலாம். இதை பண்ணாலே போதும். ஆனால் எழுதி பார்க்கணும். ஓகேவா? நியூஸ் பேப்பரை நீங்கள் ஓரலாக ரீட் பண்ணுங்க போதும். ஆனால் நீங்கள் புக்கை எடுத்து நீங்கள் படிக்கும்போது எழுதி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். வொக்காபுலரி அப்போ தான் பில்ட் ஆகும். அது இல்லாமல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் அப்போ தான் கிடைக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வராது. ஸோ ஒரு விதமான ஒரு ரிவிஷனாக இது உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கூல் லெவலில் நம்ம பண்ண விஷயங்களை மறுபடியும் நம்ம அப்படியே ப்ரெஷ் அப் பண்ண மாதிரி இருக்கும். இதை பண்ணணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணணும். எழுதி பார்க்கணும், பேனாவை எடுத்து பேப்பரில் வைக்கணும். அதை பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. ஜென்ரலாக இந்த மாதிரி அடம் பிடிப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் போய் மாட்டிப்பாங்க. அதனால ரைட்டிங் ப்ராக்டிஸ் மஸ்ட். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேருந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 3 மாதம் இருக்கு இல்லையா, ஃப்ரீ டைமில் ப்ரீவியஸ் இயர் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணுங்க. இந்த கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்க. இது எல்லாமே நான் சொன்ன டெய்லி அந்த 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம், ஈஸியாக முடிக்கலாம். ஃப்ரீ டைமில் எடுத்து 15 மினிட்ஸ் அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை பண்ணால் போதும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு லாஸ்ட் ஒரு 15 டேஸ் இருக்கு இல்லையா, அந்த 15 டேஸில் ஏற்கனவே பண்ணதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிருங்க. ஏற்கனவே இந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் புக்கெல்லாம் எடுத்து முடிச்சிருப்பீங்கல்ல, அதை அப்படியே ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸோடு அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. இதை பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் பண்ணால் போதும். ஓகேவா? தாராளமாக போதும். 3 மாதம் டெய்லிக்கும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மோர் தென் இனஃப். இந்த ரிசோர்ஸ்லேருந்து படிச்சிங்கனாலே போதும். தேவையில்லாமல் நிறைய ரிசோர்ஸ்லேருந்து எடுக்காதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, நான் நெட்டில் இருந்து படிக்கிறேன்னு கிளம்புவாங்க. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிறது, நியூஸ் ஆர்டிக்கலை ஃபோனில் பார்க்குறது, அப்படியே பார்க்குறது, எழுதியே பார்க்குறது இல்லை, பிரயோஜனமே இருக்காது. எக்ஸாமில் போய் உட்காந்தா அது ப்ராப்ளம் ஆகிடும். இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நோட் புக்கை வாங்கி போடணும்,
டிசிப்ளின்டாக உட்காந்து சொன்னதை பண்ணணும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க. இந்த கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு தமிழ் வந்து ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அதில் வீக் தான், ஏன்னா ஸ்கூலில் நான் முடித்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆகிடுச்சு, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி ஒரு நபராக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா மற்றவங்கெல்லாம் ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அந்த டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடியே நான் சொன்ன வேலையை ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பித்து நான் சொன்ன அதே வேலையை செஞ்சால் போதும். புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் எதுவும் மிஸ் அட்வென்ச்சரில் ஈடுபடக்கூடாது. சொன்னதை பண்ணணும். ப்ராக்டிஸோடு சேர்ந்து நம்ம படிக்கணும். இதை பண்ணிங்கன்னா போதும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சமச்சீர் புக்ஸ், அதாவது ஸ்கூல் புக்ஸ், தமிழ் நியூஸ் பேப்பர், சாதாரண தமிழ் மேகசின், என்ஜாய் பண்ணி படிங்க, சந்தோஷமாக படிங்க. இது ஒரு ஹாபியாக பண்ணுங்க. இந்த தமிழ் லாங்குவேஜ் பேப்பரை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நன்றி.